ஜெனி ஹஸ்பண்ட் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்காரோ, ஸோ அப்போ ஜெனியை அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறது வழக்கம். ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா தன்னோட ஹஸ்பண்டோட வெஹிக்கிள் அவங்களே ட்ரைவ் பண்ண கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹஸ்பண்டே கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆஃபீஸ்க்கு அதுதான் அவங்க பர்சனலாகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டை வந்து ஒரு கார் கொடுக்குறாரு. அதாவது நான் நியூ கார் வாங்க போகிறேன், நீ இந்த காரை உன்னோட பர்சனலுக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ இப்போ ஜெனியோட ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த கார் எடுத்துகிட்டு வராரு வீட்டுக்கு. ஸோ இதில் தான் இவங்களோட பர்சனல் ட்ராவல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லணும். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜெனியும் இந்த பர்சனல் காரையும் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ அதில் நிறைய பார்த்திங்க அப்படின்னா அவுட்டிங் ட்ராவல் போகிறது அவங்களுடைய வீக்கெண்ட் டேஸில் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஆகுறது. ஜெனி இப்போ ஹில் ஸ்டேஷன்லேயும் ஓட்டி பார்க்குறாங்க வெஹிக்கிளை. ஏன்னா பிகாஸ் ஹில்ஸ் அப்படிங்கும்போது நிறையா மவுண்டன்ஸ், ஸ்மால் ஹில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் ட்ரைவ் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து வண்டியை கொடுத்துட்டு ஜெனிக்கிட்ட கொடுத்துட்டு அவர் தூங்கிடுவார். ஸோ ஜெனி தான் ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இவங்க ட்ராவல் பண்ணுற இடமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நேச்சர், இயற்கை சார்ந்த சைட்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த சைட்ஸ்லாம் அவங்க பார்க்கும்போது இங்கே விளையக்கூடிய பழங்கள் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூபெரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நாவல் பழம். ஸோ இது அதிகமாகவே இந்த பகுதியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம், இந்த மும்பை வில்லேஜ் கிராமப்புற பகுதிகளில். ஸோ அப்படி போகும்போது அவங்களுக்கு ஜெனிக்கு அந்த பழம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்கிட்டே அவங்க நின்று வாங்கி சாப்பிட்றது பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சைட்ஸ் அப்படிங்கிறத ட்ராவல் தன்னோட ஹஸ்பண்டோட என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனியோட வீட்டில் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பொங்கல் செலிப்ரேஷன் ஜனவரி. ஸோ அதையும் செலிப்ரேட் பண்ண ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க வீட்டில். அதே சமயம் ஜெனிக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு வித பெயினும் இருக்குது, ஒரு மயக்கம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஜெனியோட மெனோபாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகுது. ஸோ இதில் ஜெனி டவுட் பட்டு செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அந்த ப்ரெக்னென்சி கிட் வச்சு. ஸோ அதில் அவங்க பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிற ரிசல்ட் வருது. இந்த விஷயத்தை ஜெனி தன்னோட ஹஸ்பண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவர் வந்து ஜெனியை செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ டாக்டர் வாமிட் பண்ணுறீங்களா அப்படின்னு ஜென்ரல் செக்கப் பண்ணுறாங்க. அடுத்து ஜெனிக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, ப்ளஸ் யூரின் டெஸ்ட் ரெண்டுமே பண்ணி பார்க்குறாங்க. டாக்டர் ஜெனிக்கிட்ட யுவர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெனியோட ஹஸ்பண்டை கூப்பிட்டும் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, யுவர் ஒய்ஃப் இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரோட பிளட் டெஸ்ட்டுமே ரிசல்ட் வச்சு தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த குட் நியூஸ் கேட்டதும் ஜெனியோட ஹஸ்பண்டுக்கும் ஜெனிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஃபஸ்ட்டு பேபி, ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப வித்தின் 2 months அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த குட் நியூஸாக ஜெனியோட ஹஸ்பண்ட் தன்னோட அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி. ஸோ ரிலேஷன்ஸ்க்கும் சொல்கிறாரு, அவங்க மும்பையில் உள்ள ரிலேஷன்ஸ்க்கு. ஸோ அவங்க எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஜெனிக்கும் ஜெனியோட ஹஸ்பண்டுக்கும். ஸோ ஜெனியோட ஹஸ்பண்ட் ஸ்வீட்ஸ் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் வீட்டில். ஸோ அந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியோட பேரண்ட்ஸும் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனிக்கு நாள் ஆக இப்போ பார்த்திங்க அப்படின்னா வாமிட்டிங் அப்படிங்கிறதே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ கண்டினியூஸாக வீட்டில் வாமிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டொமக்கும் கொஞ்சம் பிக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைம் அவங்க வீட்டில் தனியாக இருக்க முடியாதுன்னு ஜெனியோட ஹஸ்பண்ட் வந்து ஜெனியை வந்து தன்னோட அம்மா வீட்டில் கொண்டு போய் விடலாம் அப்படிங்கிறதுல முடிவு பண்ணுறாரு. ஸோ ஜெனி வந்து தன்னோட மதர்-இன்-லா வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 months ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மதர்-இன்-லா மாமியார் தான் ஜெனியை ஒரு 3 months கவனிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனியோட தம்பி லாரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியோட வீட்டில் இருக்கார். அக்கா ப்ரெக்னென்சி டயத்தில் ஒரு 1 month அக்காவை பத்திரமா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஜெனியோட தம்பி தன்னோட ஜாபுக்காக அக்கா வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு மும்பையில். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜெனியோட ஹஸ்பண்ட் தன்னோட கம்பெனிலேயே ஜெனியோட பிரதர் லாரன்ஸுக்கு இன்டர்வியூ ட்ரை பண்ணுறாரு. ஸோ இன்டர்வியூவை ஜெனியோட பிரதரும் அட்டென்ட் பண்ணுறாரு. பட் சம் லாங்குவேஜ் லேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஹிந்தி அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஜெனியோட பிரதருக்கு அப்போ தெரியாது இல்லையா. ஸோ அதனால் அந்த ஜாப் அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம்.
ஜெனியோட ஹஸ்பண்டும் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ ஹிந்தி வந்து ஜெனியோட ஹஸ்பண்ட் நல்லாவே பேசுவார், as well as மராட்டி. பட் ஜெனி வந்து ஹிந்தி பேசவே மாட்டாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம், சரௌண்டிங்ஸ் பீப்புள் அண்ட் தென் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்டேருந்து. வீட்டில் இருக்கும்போது ஜெனியோட ஹஸ்பண்ட் தமிழில் பேசுவார் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இந்த மும்பை சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி, மராட்டி இது 2 தான் மெயின் லாங்குவேஜஸாக இருக்கும். தமிழ் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரேராக கேட்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மும்பையோட சென்ட்ரல் பார்ட் தாராவி பகுதி போனால் தமிழ் நல்லாவே கேட்கலாம், தமிழ் பீப்புளையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.